ஏன் மக்கள் ஷிர்டிக்கு சென்று சாய் பாபாவை தரிசிக்கிறார்கள்? ஷிர்டி என்பது சாதாரண ஒரு இடமில்லை, ஒரு ஆன்மீக சக்தி நிறைந்த ஸ்தலம். ஏன்? ஏனெனில் அங்கே சாய்பாபா இன்று கூட உயிரோடு இருப்பது போல அருள் தருகிறார். பாபாவின் வாழ்வின் நோக்கம் பாபா மனிதர்களுக்கு கற்றுத்தந்தது. ஒன்றுபட்ட மனித வாழ்வு, அன்பு, கருணை, சேவை, மத வேறுபாடில்லா வழிபாடு. அவர் சொன்னார், சப்கா மாலிக் எக், எல்லாருக்கும் ஒரே கடவுள். இந்த போதனையே இன்று உலகத்துக்கு மிகுந்த தேவையானது. அதனால்தான் உலகத்தின் 4 திசைகளிலிருந்தும் பக்தர்கள் ஷிர்டி வருகிறார்கள். ஷிர்டி தரிசனத்தில் உள்ள முக்கிய இடங்கள்: 1. சாய் சமாதி மந்திர். பாபா தனது உடலை விட்ட இடம். சமாதி மீது பாபா உயிரோடு இருப்பது போன்ற ஒரு சக்தி. மனக்கவலை சொல்லும்போது இதயம் லேசாகும் அனுபவம். 2. துவாரகாமாய் மசூதி. பாபா பக்தர்களை பாதுகாத்த சக்தி நிலையமுடி கொடுக்கப்பட்ட இடம். அங்கே ஒளிரும் தீபம் பாபாவின் அருளின் சின்னம். இங்கிருந்து நான் என் பக்தர்களை காப்பேன் என்று அவர் சொன்ன இடம். 3. சுல்தான் சந்தி. பாபாவின் ஆரம்ப வாழ்வு. இங்கே பாபா ஓம் சத்குரு நினைவில் தியானம் செய்தார். இந்த 3 இடங்களிலும் நின்றாலே உள்ளே ஓர் அதிசய அமைதி வந்து சேரும். மக்கள் ஏன் அதிக நம்பிக்கையுடன் வருகிறார்கள்? விருப்பங்கள் நிறைவேறும். 100% நம்பிக்கை. ஆயிரக்கணக்கானவர்களின் அனுபவம். ஷிர்டியில் சொல்லிய ஆசை தாமதமாகலாம், ஆனால் தோல்வி அடையாது. பாபா சொல்வார், நான் தரும் வேளை சரியாக இருக்கும். நோய், துன்பம், வாழ்க்கை குழப்பங்கள் தீரும். உடல், மனம், வாழ்க்கை எந்த பிரச்சனை இருந்தாலும் பாபா மருத்துவம், வழிகாட்டல், அதிசயம் 3ஐயும் செய்கிறார் என பக்தர்கள் நம்புகிறார்கள். மனதை மாற்றும் பயணம். ஷிர்டி சென்றவுடன் அவசரம் அடங்கும், பயம் மறையும், நம்பிக்கை பிறக்கும். எப்படி? ஏனெனில் அங்கு பாபாவின் ஆற்றல் உணர்க்க முடிகிறது. அங்கே செய்யப்படும் ஆன்மீக நடைமுறை. அதற்கான அருள் சமாதி தரிசனம். கஷ்டங்கள் அகலும், உடி பெறுதல், நோய் தடைகள் நீங்கும், துவாரகாமாய் தீபத்தை காணுதல், வீட்டில் மகிமை உயரும், அன்னதானத்தில் கலந்து கொள்வது, பாபாவின் சேவையில் பங்கெடுக்கும், பாபாவின் பஜனை, மன அமைதி, தெய்வீக இணைப்பு. ஒவ்வொரு செயலுக்கும் பாபா உடனடியாக பதில் தருவார். அதுதான் பக்தர்களின் அனுபவம். பாபா தரும் 3 முக்கிய வாக்குறுதிகள். 1. நான் நம்பிக்கைக்கு பதில் கொடுப்பவன். 2. என் ஆசிர்வாதம் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. 3. நீ என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். ஷிர்டி வருவது ஒரு ட்ரிப் இல்லை, ஒரு அதிசய ஆன்மீக பயணம். பிரச்சனையுடன் வரும் மக்கள் நிம்மதியுடன் திரும்பி போவார்கள். அதனால்தான் ஷிர்டி அஷட்சின் நம்பிக்கையின் இல்லம். பாபா ஹஷிஷ் எப்போதும் உயிரோடு இருக்கும் சத்குரு. ஓம் சாய் ராம்.